everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் பார்ட் 6 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவ ஏன் உங்களை அவ கூட அழைச்சிட்டு போகல, அவ கூட கூட்டிட்டு போகல அப்படின்றத ஒய் டிடன்ட் ஷீ டேக் யூ அலாங் அப்படின்னு சொல்லலாம். அலாங் அப்படின்னா கூட அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஒய் டிடன்ட் ஷீ டேக் யூ அலாங் அப்படின்னா அவள் ஏன் உங்களை அழைத்து செல்லவில்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த செகண்ட் சென்டென்சஸ் நான் இன்னும் கவனமாக இருந்திருக்கணும் அப்படின்றத ஐ ஷுட் ஹாவ் பீன் மோர் கேர்ஃபுல், இன்னும் கவனமா, அதனால மோர் கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லணும். அந்த தேர்ட் சென்டென்சஸ் இந்த ட்ரெயின் எங்கேருந்து வருது, ஸோ அதை எப்படி கேட்கலான்னா வேர் இஸ் திஸ் ட்ரெயின் கம்மிங் ஃப்ரம், எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த ஃபோர்த் சென்டென்சஸ் நான் அதை எங்கேயோ வச்சிட்டேன், எங்கேயோ அப்படின்னா சம்வேர்னு சொல்லணும். ஸோ நான் அதை எங்கேயோ வச்சிட்டேன் அப்படின்றத ஐ ஹாவ் புட் இட் சம்வேர் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் புட் இட் சம்வேர், சம்வேர்னா எங்கேயோ அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த ஃபிஃப்த் சென்டென்சஸ் அவன் அதை சரியாக செய்வானா, அதை அவன் கரெக்டாக பண்ணிடுவானா, ஸோ ஃப்யூச்சரில் தான் பண்ண போகிறான். ஸோ வில் ஹீ டூ இட் கரெக்ட்லி அப்படின்னு சொல்லி கேட்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட சிக்ஸ்த் சென்டென்ஸ் என்னன்னா, அவன் இந்த எக்ஸாம்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது ஹி ஹாஸ் பீன் ஸ்டடிங் ஹார்ட் ஃபார் தி எக்ஸாம், இந்த எக்ஸாம்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு செவன்த் சென்டென்ஸ், இது நியாயம் கிடையாது அப்படின்றதுக்கு அன்ஃபேர், நியாயம் இல்லை அப்படின்றதுக்கு அன்ஃபேர்னு சொல்லணும். ஸோ திஸ் இஸ் அன்ஃபேர், இது நியாயம் இல்லை. அந்த எயிட் சென்டென்சஸ் நேற்று ஏன் நீ என்ன அழைக்கலைங்கிறது இந்த இடத்துல ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல அப்படின்ற மாதிரியான கொஸ்டின். ஸோ அதை எப்படி கேட்கணும் அப்படின்னா ஒய் டிடன்ட் யூ கால் மீ எஸ்டர்டே. இங்கே எப்போதுமே பார்த்தீங்கன்னா டிட் யூஸ் பண்ணும்போது வெர்ப் பேஸ் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ ஒய் டிடன்ட் யூ கால் மீ எஸ்டர்டே, நேற்று ஏன் நீ எனக்கு கால் பண்ணல அப்படின்னு கேட்குறது. அந்த 9 சென்டென்சஸ் எனக்கு தெரியலையா, உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த ஃப்ரெண்டுக்கிட்ட. அப்போது ரெக்கக்னைஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணும். ரெக்கக்னைஸ்னா உனக்கு ஞாபகம் இருக்கா, என்னை அடையாளம் காண முடியுதா அப்படின்னு கேட்குறது. ஸோ டிடன்ட் யூ ரெக்கக்னைஸ் மீ, என்ன உனக்கு தெரிலையா அப்படின்னு நெகட்டிவ்ல ஃபார்மில் தானே இருக்குது கொஷினு. ஸோ அதனால டிடன்ட் யூ ரெக்கக்னைஸ் மீ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த லாஸ்ட் அந்த ஃபைனல் சென்டென்சஸ் அது உனக்கு தேவையில்லாத விஷயம், இந்த பிரச்சனையில நீ இன்வால்வ் ஆகாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்றத தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 10 சென்டென்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், ஹாப்பி லேர்னிங், தேங்க்யூ.